அதாவது அந்த ப்ரூட்டல் ரேப் ரொம்ப கொடுமையாக இருந்தது. அதாவது நானும் பொண்ணை பெற்றவன் தான், சீஃப் மினிஸ்டரும் பொண்ணை பெற்றவர் தான். உண்மையான பெயின் அவருக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக இதில் வந்து மிகப்பெரிய அளவில் நடவடிக்கை எடுக்கணும். ப்ரீவியஸாக நடந்த நிறைய ரேப்ஸில், ப்ரூட்டல் ரேப்ஸில் நீங்கள் நடவடிக்கை எடுக்காதனால தான் குற்றவாளி நம்ம வெளியே வந்தால் தப்பிச்சிருவோன்ற நம்பிக்கை இருந்ததுன்னா அவன் குற்றம் செய்யாமல் வீட்டில் என்ன தலாரி போட்டு தூங்கிட்டா இருப்பான். குற்றவாளிகளை நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணவே இல்லை. முதலமைச்சர் அவர்களை நீங்கள் குற்றவாளிகளை கண்ட்ரோல் பண்ணலை. அண்ணா யூனிவர்சிட்டி நிகழ்வில் அந்த சார் யாரு கண்டுபிடிச்சிங்களா? 20 வருஷம் தண்டனை. சாமி சார், அதாவது ஜிஎஸ் மணி சார் பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் மோகன்தாஸ் சார்லாம் வந்து அந்த குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் அந்த தண்டனை போதாது, ரொம்ப கொடுமையான தண்டனை. இந்த மாதிரி ரேப்புக்கெல்லாம் கொடுமையான தண்டனை இருந்தால் தான் நேற்று அந்த கோயம்புத்தூரில் அந்த இன்சிடென்ட் நடந்திருக்காது. இதுக்கெல்லாம் மெயின் ஃபார்முலா என்ன? போதை. அதாவது தமிழ்நாட்டில் 38,000, சென்னையில் 38,000 கடையில இருந்து கஞ்சா எடுக்கிறாங்க. தமிழ்நாடு ஃபுல்லா ரெஸ்டோ பாரு. எதுக்குடா தமிழ்நாடு ஃபுல்லா கலவர பூமி ஆக்கி வச்சிருக்கீங்க? கவர்மெண்ட்டுக்கு மனசாட்சியே கிடையாதா? நீங்க என்ன சொல்லி பதவி ஏற்றீங்க? செக்ஷன் 164 நீங்க என்ன சொல்லி கவர்னர் உங்களை பதவி ஏற்றாரு? குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.